மஞ்சுளாதேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. போன வீடியோவில் ஃப்ளோர்ஸ் எப்படி இருக்குதுங்கிறத பார்த்தோம். சும்மா டைல்ஸும் சும்மா ஒரு இதாக நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நான் அந்த டைல்ஸை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃப்ளோர்ஸ். ஸோ டைல்ஸ் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ டைல்ஸ் தான் திருப்பி நான் ஃப்ளோர்ஸ் தான் எடுத்துக்க போகிறேன். ஆர்கிடெக்சரல் ஃப்ளோர். ஸோ போனீங்கன்னா ஃப்ளோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டேன். நான் டைல்ஸ்னு சொல்லி நான் டூப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே அன்றைக்கி நம்ம பண்ணும்போது நம்ம டூப்ளிகேட்ஸும் பண்ணோம். ஸோ அதுதான். ஸோ இங்கே எடிட். ஸோ டைல்ஸ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நமக்கு வந்து ஜஸ்ட் நான் டைல்ஸும் ஜென்ரலாக எடுத்துட்டேன். இப்போ டைலோட கலர் மாற்றணும், இல்லை எனக்கு அப்பியரன்ஸ் வேறு ஏதாவது இமேஜ் வைக்கணும், அந்த மாதிரி இமேஜஸ் கூட நம்ம டைல்ஸில் கொண்டாந்து வைக்க முடியும். ஃப்ளோருங்கிறதுனால நான் வந்து எதுவுமே வைக்க போகிறதில்ல. நம்ம ஏதோ ஒரு வாலில் வந்து நம்ம இமேஜஸ் வச்சு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோடய டைலோட ஷேடிங் கலர் என்ன வேணும். ஸோ இங்கே கிளிக் பண்ணோம்னா எனக்கு ஒரு கலர் கிடைக்கும். ஓகே, ஸோ என்ன கலர் வேணுமோ நான் எடுத்துக்க முடியும். ஜஸ்ட் நான் ஒரு கான்ட்ராஸ்ட்டாக நான் ஒரு கலர் எடுக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக இந்த மாதிரி கலர்ஸ் யாரும் வைக்க மாட்டாங்க. பட் நம்ம என்னென்னா ஜஸ்ட்டு கான்செப்ட் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கலர் வைக்கிறேன். அதே மாதிரி சர்ஃபேஸ் பேட்டர்ன் எப்படி வேணும், எனக்கு ரெக்டாங்கிளாக வேணுமா, கோடாக வேணுமா. ஓகே, ஸோ எனக்கு எந்த மாதிரி வேணும் டைல்ஸ். ஸோ இங்கே போய்ட்டு நான் எடுத்துக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், செக்கில் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில டிசைன் டைல்ஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி இல்லை எனக்கு கட்டமாக வேணும். ஓகே, ஸோ அதோட கலர் என்ன கலர் வேணும். ஸோ நான் ஒரு கலர் ஜஸ்ட்டு கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கட் பேட்டர்ன் எப்படி வேணும். ஸோ ஏற்கனவே அங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன கலர் வேணும் எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துக்க முடியும். பிளாக்லேயே இருக்குது, பிளாக்லேயே இருக்கட்டும். ஓகே, ஸோ அப்பியரன்ஸ். ஸோ இதில் போய்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு இமேஜ் கொண்டாந்து வைக்கிறதுனா கூட இதை யூஸ் பண்ணி வச்சுக்க முடியும். பட் இந்த இடத்துல நம்ம இமேஜை பற்றி கவலைப்பட வேணாம். ஏன்னா இமேஜுங்கிறது இந்த இடத்துல நான் டைல்ஸ்க்கு வந்து ஒரு இமேஜ் வச்சேன்னா நல்லா இருக்காது. ஸோ இதே நீங்கள் உங்களோட சாமி ரூம் இந்த மாதிரி வைக்கிறீங்க, அந்த மாதிரி இடங்களில் நம்ம இமேஜஸ் வைக்கிறோன்னா வச்சுக்கலாம். பட் இந்த இடத்துல நல்லா இருக்காது, இந்த இடத்துல வைக்க வேணாம். ஸோ அதோட கலர்ஸ் என்ன வேணும் எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துக்க முடியும். கொடுத்துட்டு ஓகே, ஸோ எனக்கு கலர் இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஓகே, அப்ளை கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஓகே, ஸோ இப்போ நான் வரைய போகிறேன். ஓகே, ஸோ பவுண்ட்ரி லைன் கேட்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு இந்த ரூமுக்கு மட்டும் பார்டருக்கு நான் வைக்க போகிறேன். ஓகே, ஸோ வெளியில் வந்து வேறு மாதிரி வைக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபினிஷ். ஓகே, நம்ம தெரியல போய் பார்ப்போம். நம்ம ரூம்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ரெண்டரிங் பண்ணும்போது நமக்கு அதோட ரியலிஸ்டிக் வியூ தெரியும். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ரூமுக்கும் வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ இப்போ எனக்கு நான் எடுத்து வரையும் போது பார்த்திங்கன்னா எனக்கு போல்டாக ஒரு இது தெரிஞ்சிச்சு. எனக்கு எல்லா லைனும் போல்டாக தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ அப்படின்னா எனக்கு வரைகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. சாரி ரூஃபை போய் எடுத்துகிட்டேன் மாற்றி. ஓகே, ஓகே, எனக்கு எல்லா இப்போ லைனை எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் வந்து போல்டாக தெரியும். அந்த மாதிரி தெரியக்கூடாதுன்னா இங்கே ஒரு தின் லைன்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை எடுத்திங்கன்னா லைன்ஸ் வந்து தின்னாக தெரியும். ஈஸியாக நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கும் நான் வந்து இல்லை வேறு பேட்டர்ன் வேணுன்னா கூட எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல ஒரு 3 கோடு மாதிரி வருது. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அது என்னங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேயா? ஏன்னா இப்போ நம்ம கொடுக்குறதெல்லாம் ஃப்ளாட் இதுதான் கொடுத்துக்கிட்டுருக்கோம். இதே எனக்கு வந்து பிக்சராக வேணும் அப்படின்னா கூட நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கும் நம்ம வரைஞ்சிக்கலாம். எனக்கு இது வரைக்கும் எனக்கு டைல்ஸ் இந்த மாதிரி வேணும், அதுக்கு அடுத்து வேறு மாதிரி வேணும் அப்படின்னா கூட நம்ம ஒவ்வொரு ரூமுக்கு வேறு வேறு பேட்டர்ன் வேணும் அப்படின்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ எனக்கு சரியாக வரல, இந்த இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கூட நான் என்னோடய எடிட் பவுண்ட்ரிங்கிற ஆப்ஷன் இருக்குது. பாருங்க, இதை செலக்ட் ஆகலைனாலும் பரவாயில்ல. எனக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கொஞ்சம்
ஃபில் வேணும், அதுக்கு அவ்வளோ ஈஸியாக நம்ம செலக்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ இங்கே போய்ட்டு எடிட் பவுண்ட்ரின்னு சொல்லிட்டு நீங்கள் பவுண்ட்ரி எடிட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். அந்த இடத்துல சரியாக வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடிட் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ரூமுக்கும் நம்ம டைல்ஸ் வரைய போகிறோம். ஓகே ரைட்டுங்களா? ஸோ அடுத்த இதில் ஃபர்னிச்சர்ஸ் எப்படி வைக்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம்.